அது சரியா ஜனவரி 25, 2017 கேரளாவுடைய கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இருட்டி அப்படிங்கிற ஊர்ல நேரம் காலையில 6:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ 25 வயதான குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு மலையாள சினிமா பாடலை பாடிக்கிட்டே ஜாலியா ஒரு வயல்வெளியில நடந்து போயிட்டு இருக்காரு. வழக்கமா தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக போகக்கூடிய குமார் இன்னைக்கு அவருடைய தோட்டத்தை நெருங்கி போகும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கிறத உணர ஆரம்பிக்கிறாரு. அப்போ காட்டு பன்றி ஏதாவது இறந்து கிடக்கும் அப்படின்னு நினைச்ச குமார் அந்த துர்நாற்றம் சரியா எங்கிருந்து வருது அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டே நடந்து போறாரு. அப்பதான் அவருடைய தோட்டத்தில் இருக்கிற கிணத்துல இருந்து தான் அந்த துர்நாற்றம் வருது அப்படிங்கறத நோட் பண்ண குமார், இனி இதை வேற தூக்கி வெளியே போடணுமா அப்படிங்கிற ஒரு வித சலிப்போட அந்த கிணத்துக்கிட்ட போய் உள்ள எட்டி பாக்குறாரு. ஆனா அப்படி பார்த்தவருடைய முகத்துல இப்ப அந்த சலிப்பு போய் அதிர்ச்சி பரவ ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த கிணத்துக்குள்ள அவரு நினைச்ச மாதிரி காட்டு பணியெல்லாம் இல்ல. அங்க இருந்தது சேலை கட்டியிருந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். அதுவும் கைகளை விரிச்சபடி தலைவிரி கோலமா குப்புற படுத்த நிலைமையில தண்ணியில மிதந்துட்டு இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க, காலங்காத்தால இப்படி ஒரு காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும்? அரண்டு போன குமார் உடனடியா அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாரு. இப்ப உடனடியா மொபைல் எடுத்து இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஆல்சோ அவருடைய வீட்டுக்கும் அந்த ஊர் மக்கள் சில பேருக்கும் கால் பண்ணி அவர் பார்த்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப அந்த கிணத்துக்குள்ள இறந்து கிடந்த அந்த பெண் யாரு, எதனால அவங்க இப்படி இறந்து கிடக்குறாங்க, போலீஸ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற கேரளா முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது டெத் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப வேணா வரலாம் அப்படின்னு தோணும். ஆனா அது ஒரு கொலையா இருக்கணும் அப்படின்னு இல்ல. அது இயற்கை மரணமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம். பிகாஸ் டெத் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஆனா அதுக்கும் மேல நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோயோ இல்ல சடன் ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய டிசபிலிட்டி, உடல் ஊனமாகிறது. இது பிசிக்கலா மென்டலா நம்மளை அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலியை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். தேவையில்லாத கடன் சுமைய நம்ம ஃபேமிலிக்கு உருவாக்கும். ஃபேமிலி மொத்தமுமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பட் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அது உங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறது தான். டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்திருந்தா பாலிசி டைம்ல அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது நடந்தா கூட ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு காம்பன்சேஷனா கொடுக்கப்படும். டெத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க ரைடர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கேன்சர் மாதிரியான கொடிய நோய் இல்ல ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய டிசபிலிட்டியை கூட கவர் பண்ணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நிறைய ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் ஒரே இடத்துல இந்தியாவில் இருக்கிற டாப் 51 கம்பெனிஸ் உடைய லிஸ்ட் மற்றும் அதோடைய பிளான்ஸ் வர்ற மாதிரியான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுவும் அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்டோட. அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 695ல ஸ்டார்ட் ஆகிற பிளான்லயே 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கிடைக்கும். 100% கிளைம் அசூரன்ஸ் கிடைக்கிற டேர்ம் பிளான்ஸும் இருக்கு. கிளைம் பண்ணும்போது டாக்குமெண்டேஷன், எலிஜிபிலிட்டி அப்படின்னு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இப்பவே உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. இப்ப கிணத்துல இறங்கி அந்த பொண்ணுடைய இறந்த உடலை ரெக்கவர் பண்ண போலீஸ் அந்த பெண்ணுடைய முகம் கிணத்துல இருந்த மீன்கள் கடிச்சதுல கொஞ்சம் சிதைஞ்சு போயிருக்கிறத நோட் பண்றாங்க. ஆல்சோ அவங்களுடைய இடது கையில ராஜு அப்படின்னு இங்கிலீஷ்ல பச்சை குத்தி இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை போட்டோஸ் எடுத்துட்டு அந்த இடத்துக்கே டாக்டரை வர வச்சு ஆட்டாப்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆட்டாப்சியை முடிச்ச டாக்டர் அந்த பெண்ணுக்கு ஒரு 28 வயசு இருக்கும் அப்படின்னும், காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெரிச்சு அந்த பெண் கொலை செய்ய
செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேல ஆகியிருக்கலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றாங்க. சோ இப்போ இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ் கில்லரை தேடுறதுக்கு பதிலா இறந்து போனது யாரு அப்படின்னு தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் எல்லா கேஸ்லயுமே இறந்து போனது யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க எதனால இறந்தாங்க, யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கில்லரை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இறந்த அந்த நபரையே யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கேஸை கண்டிப்பா சால்வ் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ போலீஸ் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கிரைம் சீனுக்கு வரும் பொழுதே அந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய வழியில சில வீடுகள் இருக்கிறத நோட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த வீடுகளுக்கு போய் ரீசன்ட் டைம்ல யாரையாவது சந்தேகப்படும்படியா பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அங்கிருந்த நெய்பர்ஸ் யாருமே அந்த மாதிரி சந்தேகப்படும்படியா யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணுடைய போட்டோஸை காட்டி இது யாரு அப்படின்னு யாருக்காவது அடையாளம் தெரியுதா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பெண் யாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் பதில் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப அந்த ஊர் மற்றும் அதை சுத்தி இருக்கிற பல ஊர்கள் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரீசெண்டா இளம் பெண்களுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்க்கிறப்பவுமே அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் ஆகல அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வருது. சோ போலீஸ் இப்ப பக்கத்து ஊர்கள் இருக்கிற மக்கள் கிட்டயும் இறந்த பெண்ணுடைய போட்டோ மற்றும் அவங்க கையில பச்சை குத்தி இருந்த போட்டோவை காட்டி இவங்களை பார்த்திருக்கீங்களா, இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்து ஊருடைய ஒரு கோயில் வாசல்ல அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு வயசான நபர் இறந்து போன அந்த பெண்ணை தான் பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க இந்த கோயிலுக்கு அப்பப்ப சாமி கும்பிட வந்துட்டு போவாங்க அப்படின்னும் அப்படி வர்றப்பெல்லாம் எனக்கு அவங்க பிச்சை போடுவாங்க அப்படின்னும் அப்படி அவங்க பிச்சை போடும் பொழுதுதான் அவங்களுடைய கையில அந்த பச்சை குத்தி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த பெண் கூடவே 2 சின்ன பசங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இத கேட்ட போலீஸ் அந்த ஊர் மக்கள் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெண் அதே ஊர்ல ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அந்த வீடு பூட்டி இருந்ததால அந்த வீட்டுடைய ஓனர் யாரு அப்படிங்கறத விசாரிச்சு அவருடைய மொபைல் நம்பரை வாங்கி அவர்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி அந்த வீட்டை செக் பண்ணணும். சோ உடனடியா டூப்ளிகேட் கீயை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன அந்த ஹவுஸ் ஓனர் அவசரமா அங்க வந்து அந்த வீட்டை டூப்ளிகேட் கீயை வச்சு போலீஸ்க்கு திறந்து காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டை செக் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் இன்னொரு பக்கம் அந்த ஹவுஸ் ஓனரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணுடைய பெயர் ஷோபா. 2015 டிசம்பர் மாசம் தான் இந்த வீட்டுக்கு வாடகை கேட்டு வந்திருக்காங்க. கூடவே 6 வயசுல ஒரு பையனையும் 3 வயசுல ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்தவங்க அது அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஷோபாவுடைய அண்ணனான 40 வயதான மஞ்சுநாத் அப்படிங்கிறவரும் அங்க வந்திருக்காரு. அப்ப அந்த மஞ்சுநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷோபா இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கிற டும்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்ததாகவும் அங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ பிடிக்காம பிரிஞ்சு இங்க வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அதிலிருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மாச வாடகையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அதோட அவருடைய போன் நம்பரையும் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு அவரும் டும்கூர்ல தான் இருக்கிறதாகவும் அடுத்த வாடகை தேதி வரும் பொழுது அவருக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்த சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாசமும் அந்த ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி சொல்லும் பொழுது எல்லாமே உடனே அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல வாடகையை போட்டு விட்டுருக்காரு. சில சமயம் இங்க ஷோபாவை பார்க்க வரும் பொழுது ஹவுஸ் ஓனரை நேரடியா பார்த்தும் வாடகையை கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி போயிட்டு இருந்தப்பதான் திடீர்னு போன வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து வாடகை பணம் சரியா வராம இருந்திருக்கு. சோ அந்த ஹவுஸ் ஓனர் எப்பவும் போல மஞ்சுநாத்துக்கு கால் பண்ணி பார்க்கும் பொழுது அவரோ போனை எடுக்காம இருந்திருக்காரு. சோ இப்ப இந்த ஹவுஸ் ஓனர் வேற வழி இல்லாம வாடகை கொடுக்கும்படி வீட்டுல தங்கி இருந்த ஷோபா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவங்களோ எனக்கு பணம் கொடுக்கறது எங்க அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு பிடிக்கல, சோ பணம் கொடுக்க விடாம அவரை தடுத்து வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு வாடகையை அட்வான்ஸ்ல கழிச்சுக்கோங்க, நான் எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட பேசி மறுபடியுமே வாடகையை கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அட்வான்ஸ் தொகை முழுவதுமா கழிஞ்சுமே அதுக்கப்புறமுமே வாடகை வராம இருக்கவே வாடகையை கேட்டு கேட்டு அழுத்து போன ஹவுஸ் ஓனர் கடைசியா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னால வாடகை கொடுக்காம வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ரோட்ல போட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இத பார்த்து அழுக ஆரம்பிச்ச ஷோபா இந்த மாசம் எப்படியாவது நான் வாடகையை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஷோபாவுடைய அண்ணனை ஹவுஸ் ஓனர் கிட்ட போன்ல பேசவும் வச்சிருக்காங்க. அப்ப ஷோபாவுடைய அண்ணன் மஞ்சுநாதோ இந்த மாசம் இறுதியில தான் அங்க வர்றதாகவும் அப்போ கண்டிப்பா வாடகையை கொடுத்துறேன் அப்படின்னு
உறுதியா சொன்னதாகவும் அதை நம்பி நானுமே இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு ஷோபாவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனேன். ஆனா அதுக்குள்ள அவங்க இப்படி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த ஹவுஸ் ஓனர். இப்போ இதை கேட்ட போலீஸ் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து ஷோபாவுடைய அண்ணனான மஞ்சுநாத்துடைய போன் நம்பரை வாங்குறாங்க. ஆல்சோ அந்த வீட்ல இருந்து ஒரு ஃபேமிலி போட்டோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போட்டோல ஷோபா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றும் குழந்தைகள் கூட இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் இந்த போட்டோல ஷோபாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நபர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராஜுவா இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. ராஜுவா அது யாரு ப்ரோ அப்படின்னு மறந்துடாதீங்க ஸ்டே. ஷோபாவுடைய கையில ராஜு அப்படின்னு இங்கிலீஷ்ல பச்சை குத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த ராஜு தான் இப்ப போட்டோல பார்த்துட்டு இருக்கிற ஷோபாவுடைய கணவரா இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணாங்க. சோ அந்த போட்டோவை ஹவுஸ் ஓனர் மற்றும் பக்கத்து வீடுகள் இருந்தவங்க கிட்ட காட்டி இவருங்க வந்தாரா, இவரு தான் ஷோபாவுடைய ஹஸ்பண்ட் ராஜுவா, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோ இல்ல சார், இவரை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு போலீஸ்க்கு பதில் கொடுக்கறாங்க. இப்ப இத கேட்ட போலீஸ்க்கு அப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகத்துக்கு வருது. ஷோபா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வீட்டுல இருந்த அந்த 2 குழந்தைகள் எங்க அப்படிங்கிற கேள்விதான் அது. பட் போலீஸுடைய அந்த கேள்விக்குமே அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடைக்காம போயிருந்திருக்கு. சோ போலீஸ் அவங்க கிட்ட இருந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக மஞ்சுநாத்துக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போனை அட்டென்ட் பண்ண மஞ்சுநாத் போலீஸ் சொன்ன விஷயங்களை கேட்ட உடனேயே ஷோபாவுடைய ஹஸ்பண்ட் பேரு தான் ராஜு அப்படின்னும், ஆல்சோ ராஜு தான் ஷோபாவை கொலை பண்ணிட்டு குழந்தைகளையும் தன் கூட கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸோ எதை வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மஞ்சுநாத் சொன்ன விஷயங்கள் ராஜுவும் ஷோபாவும் குழந்தைகளோட டும்கூர்ல தான் இருந்திருக்காங்க. அப்ப ராஜுவுக்கு அதிகப்படியான குடிப்பழக்கம் இருந்திருக்கு. சோ வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா தான் இருந்திருக்கான். இதனாலேயே அவனுக்கும் ஷோபாவுக்கும் இடையில அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சண்டை வரும் பொழுதெல்லாம் ராஜு தான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். அதுக்கப்புறமா ஒரு வாரம் இல்ல அப்படின்னா 10 நாள் கழிச்சு திரும்பவுமே வீட்டுக்கு வர்றத வழக்கமா வச்சிருக்கான். ஆனா அப்படி வந்துமே அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான். மறுபடியுமே குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். இதுல சலிச்சு போன ஷோபா எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு அடிக்கடி தன்னுடைய அண்ணன் மஞ்சுநாத் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சுநாத்துக்கும் ராஜு திருந்த மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஷோபாவுடைய குழந்தைகளுக்காக எல்லாமே போக போக சரியாகிரும் அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்லி புரிய வச்சிருக்காரு. ஆனா அப்படி போயிட்டு இருந்தப்பதான் 2015 டிசம்பர் மாசம் ஒரு நாள் மஞ்சுநாத்துக்கு ஷோபா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அதுல ராஜு தான் கிட்ட சண்டை போட்டுட்டு மறுபடியுமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், என்ன அவன் கூட இருந்து பிரிச்சு வச்சிருங்க, வேற வீடு புடிச்சு கொடுங்க, நான் தனியா என்னுடைய வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் டும்கூர்ல இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு ராஜு கண்டுபிடிச்சு வர முடியாதபடி கேரளால ஷோபாக்கு ஒரு வீடு பிடிச்சு கொடுத்திருக்காரு மஞ்சுநாத். ஆனா இப்படி தன்னுடைய மனைவி ஷோபாவுக்கு அடிக்கடி பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது மஞ்சுநாத் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜு ஒரு நாள் மஞ்சுநாத் கிட்ட வந்து ஷோபா எங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஷோபாவோ அவங்க இருக்கிற இடத்த ராஜு கிட்ட சொன்னா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருவேன் அப்படின்னு ஏற்கனவே மஞ்சுநாத் கிட்ட சொல்லியிருந்ததால ஷோபா இருக்கிற இடத்தை பத்தி ராஜு கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. பட் இப்படி போயிட்டு இருந்தப்பதான் சம்பவம் நடந்த இந்த மாசத்துடைய ஸ்டார்டிங்ல மஞ்சுநாத் கிட்ட வந்த ராஜு தான் திருந்திட்டதாகவும் ஷோபா இல்லாம தன்னால வாழ முடியாது அப்படின்னு அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கான். இதுல பரிதாபப்பட்ட மஞ்சுநாத்தும் இனியாவது தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கேரளாவில் இருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு ராஜுவை கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அங்க ராஜுவை பார்த்த உடனே பயங்கரமா கோபமான ஷோபா உடனே அவனை இங்கிருந்து போக சொல்லு அப்படின்னு பேசி கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ராஜுவோ நீ வரல அப்படின்னா இருந்துட்டு போ, நான் என்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அங்கிருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இதுல ரொம்பவே ஆத்திரமான ஷோபாவும் ராஜுவுடைய கண்ணத்திலேயே பலார் அப்படின்னு அறைய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா அவனை மிரட்டி இருக்காங்க. அதை கேட்ட ராஜு என்னுடைய குழந்தைகளை உங்ககிட்ட இருந்து எப்படி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு தெரியும், உன்னை கொலை பண்ணிட்டு கூட என்னுடைய குழந்தைகளை நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஷோபா கிட்ட சவால் விட்டுட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போனான். அதனாலதான் சொல்றேன் சார், ராஜு தான் ஷோபாவை கொலை பண்ணிட்டு குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இறந்து போன ஷோபாவுடைய அண்ணன் மஞ்சுநாத்.
ஸோ இப்போ கேரளா போலீஸ் மஞ்சுநாத் கிட்ட இருந்து தும்கூர்ல ராஜுவும் ஷோபாவும் தங்கி இருந்த அந்த வீட்டுடைய அட்ரஸை கேட்டு வாங்கி தும்கூர் போலீஸ் உதவியோட அங்க போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க போய் பார்க்கும் பொழுது அங்கேயும் ராஜு இல்ல. அப்ப போலீஸ் பக்கத்து வீடுகள் இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது ராஜுவை நாங்க கடைசியா 2015 டிசம்பர் மாசம் தான் பார்த்தோம் அப்படின்னும், ஷோபா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா நாங்க ராஜுவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை கேட்ட போலீஸ் ராஜுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜுவுடைய ரிலேட்டிவ்ஸோ அவனை நாங்க கண்டுக்கிறதே இல்ல, சோ அவன் எங்க இருப்பான் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொல்லியிருந்தாலுமே ராஜுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்பதான் இந்த கேஸ்ல முதல் முறையா போலீஸ்க்கு ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது. ராஜுவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது ராஜுவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷோபாவை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஷோபாவுக்கு வேற ஒரு ஆண் கூட தவறான உறவு இருந்தது அப்படின்னும், ராஜு எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறானோ அப்பெல்லாம் ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆட்டோல ராஜுவுடைய வீட்டுக்கு வருவான் அப்படின்னும், அதுக்கப்புறமா அந்த ஆட்டோவை வெயிட்டிங்ல போட்டுட்டு ராஜுவுடைய வீட்டுக்குள்ள போற அந்த ஆள் கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வருவான். அப்படி வெளியே வந்து அந்த ஆட்டோலயே கிளம்பி போயிருவான். இதை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் அதை பத்தி ராஜு கிட்ட சொன்னேன். ஆனா ராஜுவோ நான் சொன்னதை நம்பல. அதனால அவனையே ஒரு நாள் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படி நான் சொன்ன அடுத்த நாள் நைட்டே என்னை வந்து பார்த்த ராஜு நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான். அதாவது அன்னைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி கிளம்புன ராஜு அவனுடைய வீடு இருக்கிற அந்த தெருவிலேயே மறைவா நின்னு நோட்டம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ராஜுவுடைய ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரியே ஆட்டோல வந்த அந்த ஆள் ராஜுவுடைய வீட்டுக்குள்ள போறத அவன் கவனிச்சிருக்கான். அப்படி அந்த ஆள் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ராஜு இவனும் வீட்டுக்குள்ள போயிருக்கான். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம்ல ஷோபாவும் அந்த ஆளும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்கான். ஆனா ஷோபாவோ ராஜு வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடையல. அதுக்கு மாறா ராஜுவை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம, நீ ரொம்பவே குடிக்கிற, வீட்டையும் பொறுப்பா பாத்துக்க மாட்டேங்கிற, அதனால உன் கூட வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவனுடைய முகத்துக்கு நேராவே சொல்லி இருந்திருக்காங்க. இதனால மனசு உடைஞ்சு போன ராஜு இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்க போறேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஆனா அப்படி அவன் சொல்லிட்டு போன அடுத்த ஒரு வாரத்துல இருந்து நான் ராஜுவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ராஜுவுடைய ஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதை கேட்ட போலீஸ் இந்த கேஸ் சிந்துபாத் கதை மாதிரி நீண்டுகிட்டே போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இப்போ ஷோபா கூட தொடர்பு வச்சிருந்த அந்த ஆள் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மேபி ராஜுவுடைய உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு 2015 டிசம்பர் மாசத்திலிருந்து அடையாளம் காணப்படாத உடல் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு அந்த தும்கூரை சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்பதான் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி தும்கூர்ல இருக்கிற ஒரு மூங்கில் காட்டுல இருந்து 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய உடல் எரிஞ்சு போன நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல பேரலா இங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிக்கும் பொழுது ஷோபா கூட தொடர்பு வச்சிருந்த அந்த ஆள் வழக்கமா என்னுடைய ஆட்டோல தான் போவான் அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரரும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ஆட்டோக்காரர் சொன்ன பெயரை கேட்டு போலீஸ்க்கு ஒரு செகண்ட் தலையே சுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த ஆட்டோக்காரர் சொன்ன பெயர் வேற யாரும் இல்ல, ஷோபா தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லியிருந்த மஞ்சுநாத் தான். இந்த விஷயத்தை சொன்ன ஆட்டோக்காரர் கூடவே இன்னொரு விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதாவது 2015 டிசம்பர் மாசம் ஒரு நாள் நைட்டு அந்த மஞ்சுநாத் ஒரு அவசர வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆட்டோவை வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறமா மறுநாள் மதியம் வந்து ஆட்டோவையும் அதுக்கான வாடகையும் அவன் என்கிட்ட கொடுத்தப்ப ஆட்டோ ரொம்பவே கிளீனா இருந்துச்சு. அப்ப அதை பத்தி நான் அவன் கிட்ட கேட்டப்ப ஆட்டோல சாக்கடை தண்ணி பட்டுருச்சு, அதனாலதான் நான் கிளீன் பண்ணேன் அப்படின்னு தங்கிட்ட சொன்னதா சொல்லி முடிக்கிறாரு அந்த ஆட்டோக்காரர். சோ இப்ப இதை கேட்ட போலீஸ் அந்த மஞ்சுநாத் அலர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கால் எதுவுமே பண்ணாம நேரடியா அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆரம்பத்துல போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லாம அடம்பிடிச்சவன் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா நடந்த உண்மைகளை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவன் சொன்ன விஷயங்கள் இதுதான்.
ஷோபாவுக்கும் மஞ்சுநாத்துக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் ராஜுவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே சேர்ந்து ராஜுவை கொலை பண்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி 2015 டிசம்பர் 20ஆம் தேதி மிட் நைட்ல ஷோபா தனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்னு ராஜு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு பதறி போன ராஜு உடனடியா ஒரு ஆட்டோவை பிடிக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்காரு. அப்ப ஏற்கனவே ஆட்டோவை ரெடியா வச்சிருந்த மஞ்சுநாத் அந்த பக்கமா வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ராஜு அந்த ஆட்டோவை நிப்பாட்டி அவசரமா ஷோபாவை அதுல ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. பட் அப்படி போறப்ப வழியில துடிச்சிட்டு இருந்த ஷோபாவையே கவனிச்சுட்டு வந்திருந்த ராஜு சில நிமிடங்கள் கழிச்சு ஆட்டோ ஒரு காட்டுப்பாதை வழியா போயிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஆட்டோ வேற எங்கேயோ போகுது அப்படின்னு யோசிச்சவரு அத ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த மஞ்சுநாத் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப சடனா ஆட்டோவை நிப்பாட்டின மஞ்சுநாத் ஆட்டோல இருந்து கீழே இறங்கி ராஜுவை பிடிச்சு வெளியே இழுத்து போட்டிருக்கான். ஆல்சோ ஆட்டோல ரெடியா வச்சிருந்த ஒரு கயிறு எடுத்து ராஜுவுடைய கழுத்தை நெரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அது வரைக்குமே வழியில துடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஷோபாவும் உடனடியா ஆட்டோல இருந்து கீழே இறங்கி வந்து ராஜு துள்ளாதபடி அவருடைய காலை அமுக்கி பிடிச்சுக்கிறா. அடுத்த சில வினாடிகளிலேயே ராஜு மூச்சு திணறி இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஷோபாவும் மஞ்சுநாத்தும் ராஜுவுடைய உடலை அந்த காட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போய் பெட்ரோலை ஊத்தி எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் ஷோபாவை கேரளால குடி வச்சுட்டு மஞ்சுநாத் ஷோபாவுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. ஆல்சோ மாசம் அவங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்ச மஞ்சுநாத்துக்கு அப்பதான் ஒரு கஷ்டம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி 3 பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு இப்ப ஷோபா மற்றும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து பணம் செலவு பண்றதுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. ஆனாலுமே ஒரு 1.5 வருஷம் சமாளிச்சவன் திடீர்னு ஷோபாவுக்கு பணம் கொடுக்கறதையே அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கான். இதனால கோவமான ஷோபா மஞ்சுநாத் அவங்க கூட தொடர்பு வச்சிருக்கிற விஷயத்தை மஞ்சுநாத்துடைய ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி இருக்கா. அந்த நொடியிலேயே ஷோபாவையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள துளிர் விட ஆரம்பிக்குது. சோ இப்ப அவனுக்குள்ள துளிர் விட்ட அதே எண்ணத்தோட ஜனவரி 20ஆம் தேதி ஷோபாவை பார்க்க போயிருக்கான். ஆனா எப்பவும் போற மாதிரி இயல்பா போகாம இந்த முறை பக்கத்துல இருந்த வீடுகளுக்கு அவன் வர்றது தெரியாதபடி கவனமா வந்திருக்கான். அப்படி வந்த அவனுடைய மனசுக்குள்ள ஏற்கனவே துளிர் விட்ட கொலைவெறி அப்படிங்கிற செடி இப்ப ஆலமரமா வளர்ந்திருக்குது அப்படிங்கறத வெளிக்காட்டிக்காம ஷோபா கிட்ட சாரி கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எப்பவும் போல சந்தோஷமா இருந்துட்டு தென் அப்படியே படுத்து தூங்கி இருக்கான். இல்ல தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி நடிச்சவன் ஒரு கட்டத்துல சரியான சந்தர்ப்பத்துல தூக்கத்துல இருந்த ஷோபாவுடைய கழுத்தை சேலையை வச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தூக்கத்திலிருந்து முழிச்ச ஷோபாவோ தன்னுடைய கணவருக்கும் இப்படிதானே இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாலோ என்னவோ எதுவுமே செய்ய முடியாம கை காலை உதறியபடியே மூச்சு திணறி இறந்து போயிருக்கா. அதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவனுக்கு அவன் இருட்டி அப்படிங்கிற வில்லேஜை தாண்டி பஸ்ல வர்றப்ப அவன் அடிக்கடி பார்த்த குமாருடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த கிணறு தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. சோ அந்த கிணத்துல போய் ஷோபாவுடைய உடலை டிஸ்போஸ் பண்ணிருக்கான். இப்ப இதை கேட்ட போலீஸ் அப்ப ஷோபாவுடைய குழந்தைகள் என்ன ஆனாங்க, அவங்களையும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு மஞ்சுநாத் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் சைலண்டா இருந்த மஞ்சுநாத், இல்ல சார், குழந்தைகளை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால அவங்கள கேரளாவில இருந்து பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து மும்பை போற ட்ரெயின்ல ஏத்தி கூட்டிட்டு போனேன். அப்ப குழந்தைகளுக்கு பிஸ்கட்டும் பாலும் வாங்கி கொடுத்து தூங்க வச்சுட்டு பாதி வழியிலேயே நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி மறுபடியும் பெங்களூருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப இதை கேட்ட போலீஸ் மஞ்சுநாத் இறங்குனதா சொன்ன அந்த ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து வர்ற எல்லா ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி அந்த குழந்தைகளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நல்ல வேளையா மும்பை ஸ்டேஷன்ல இறங்கின ஒரு நபர் குழந்தைகள் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள ரயில்வே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு அப்படிங்கறதும், அதுக்கப்புறமா ரயில்வே போலீஸ் அந்த குழந்தைகளை ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துல சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதும் கேரளா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. சோ இப்ப உடனடியா மும்பைக்கு போன கர்நாடகா போலீஸ் அங்கிருந்த ராஜுவுடைய குழந்தைகளை பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷோபா மாதிரியான தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சில பெண்கள் ஏன் கணவனை கொல்றது, பெத்த குழந்தைகளையே கொல்றது அப்படிங்கிற ஒரு தப்பான டிசிஷனுக்கு போறாங்க அப்படிங்கிறது தான். ஷோபாவுக்கு ராஜுவை பிடிக்கல அப்படின்னா சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அவ அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னா மேபி அவளும் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா, ராஜுவும் உயிரோடு இருந்திருப்பாரு. அதோட ஒரு பாவமும் அறியாத அந்த குழந்தைகளும் இப்ப பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு குழந்தைகளா இந்த பூமியில வாழ வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. அது மட்டும்
இல்ல, ராஜுவுடைய பெயரை பச்சை குத்திக்கிற அளவுக்கு ராஜு மேல அன்பா இருந்த சோபா ராஜுவுடைய குடிப்பழக்கத்தால தான் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம இங்க நோட் பண்ணி ஆகணும். ராஜுவுடைய குடிதான் அவருடைய குடி கெட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். பட் இந்த கேஸ்ல குற்றவாளி மஞ்சுநாத்துக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுத்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸை என்னால கலெக்ட் பண்ண முடியல. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி அதோடைய பிளான்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. வெறும் 695ல ஸ்டார்ட் ஆகுற பிளான்லயே 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கிடைக்கும். ஏஜ் அதிகமானா பிரீமியமும் அதிகமாகும். சோ முன்னாடியே, அதாவது இப்பவே எடுக்கிறதா பெட்டர். சோ மை டியர் STI ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.